கரும்பு கொலையில பூச்சாலாட போனதுதான் நீங்க. உங்களுக்கு விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க. இப்படி போலி போலி வாக்குறுதியை குறித்து மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொல்றது அனைத்துமே வந்து மக்களை ஏமாற்றுகிற வாக்கு அரசியலுக்கானதுதான் தவிர உண்மையா அவர்கள் வந்து எதையுமே செய்ய போவதில்லை. இதெல்லாம் இந்த 2018 16 உங்களுக்கு கெஞ்சலாம், 2027 கெஞ்சலாம். இந்த பழனி பாபா அவர்களும் ஈழம் காக்க ஈகம் செய்த ஈகை தமிழன் அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அமர்ந்திருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் இங்கு நின்று கவனித்துக் கொண்டிருக்கும் பொதுமக்களுக்கும் இந்நிகழ்வை ஏற்பாடு செய்த பொறுப்பாளர் அனைவர்களுக்கும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் கட்சியாய் நாம் தமிழர் கட்சியில் விவசாய சின்னத்தில் போட்டியிடும் எமது வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கும் எனது அன்பும் வாழ்த்துக்களும். யார் இந்த முத்துக்குமார் அண்ணன் அப்படின்னா 2009 ஈழப்போர் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் போராட்ட களத்துல வந்து நிற்கிறோம், இளைஞர்கள் அனைவரும். அப்படி போராட்ட களத்தில் வந்து நிற்கும் பொழுது காங்கிரஸ் அலுவலருக்கு முன்பு தன்னையே தமிழுக்கு இரையாக்கி ஈழ பிரச்சனையை உலகுக்கு எடுத்து சொன்ன மாபெரும் போராளிதான் அண்ணன் முத்துக்குமார் அவர்கள். கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 வருஷம் கழித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்குன்னா அப்போ வந்து மொழிப்போர் தான் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டமா நடந்தது. அந்த 40 வருடங்களுக்கு பிறகு தன்னெழுச்சியாக மாணவர்களையும் இளைஞர்களையும் தனது மரணத்தின் மூலமாக ஒன்றிணைத்த ஒரே மாமனிதர் அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் அவர்கள். அவர்கள் உடல் வந்து செந்தலில் வந்து வெந்து கருகிருச்சா அப்படின்னா இல்ல. அதோட அவர்கள் ஏற்றி வைத்த அந்த இது வந்து முடியவே இல்லை. ஒரு கவிதை தொகுப்பு வந்து படிச்சிருக்கிறோம், புதியவன் முத்துக்குமார் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, என் கண்ணை நோண்டி அமிலம் ஊற்றி கைகளை உடைத்து கால்களை உடைத்து குடல்களை நோண்டி என் உடலை அறுத்து என்னை கொண்டு விட்டதாக எகத்தாளம் செய்யும் என் எதிரணியில் இருக்கும் நண்பனே, நீ அறிவாயா நீ அறிவாயா ஒரு போராளியின் வாழ்வை விட அவன் மரணமே சாதிக்கும். எப்படி ஒரு போராளியின் வாழ்வை விட அவன் மரணமே சாதிக்கும். அப்படி சாதித்ததுதான் அண்ணன் முத்துக்குமார் அவர்களின் மரணம். அது அந்த ஈழ போராட்டத்தோடு அது நின்று விடவில்லை. அன்று அண்ணன் முத்துக்குமார் ஏற்றிய அந்த மூட்டிய அந்த செந்தழல் தான் அதன் பிறகு காவிரி போராட்டம், முல்லை பெரியாறு போராட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்ட போராட்டம், அணுமின் போராட்டம், ஏன் இன்னும் பல மக்கள் போராட்டங்கள் அனைத்தையும் எதிரொலிப்பது அவர்கள் விட்டு சென்ற அந்த போராட்டம் தான். அந்த போராளிகள் வந்து மரணிக்கலாம், அவர்கள் போர்க்குரல் வந்து என்னைக்குமே வந்து மறையாது, அது ஒழித்துக் கொண்டுதான் இருக்கும். போராளிகள் மறையலாம், அவர்களின் போர்க்குரல் வந்து என்னைக்குமே மறையாது. இன்று இந்த இடத்தில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் எங்களின் வழியாக அவர்கள் போர்க்குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது. இதை நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லக்கூடியது நமக்கு வந்து தலையாய கடமையா இருக்கும். அதுபோல ஐயா பழனி பாபா அவர்கள் அரசாங்கத்தே ஒரு மனுஷன்
பழனி பாபா அவர்கள் எருமை மாடுகள் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துறாரு. நிறுத்தி அந்த எருமை மாடுகளுக்கு முன்பு 1 மணி நேரம் பேசுறாரு. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, மக்களுக்கு முன்பு பேசுவதும் எருமை மாடுகளுக்கு பேசுவதும் முன்பு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டோட நம்மளுக்கு வந்து கோபம் வரலாம் ஐயா மேல. ஆனா இத்தனை மேடைகள் அவர் பேசியுமே மக்கள் விழிப்பு கொள்ளலையே. அந்த ஆதங்கத்தை தான் ஐயா வெளிப்படுத்தி இருக்காங்க. இந்த இதுல இருந்து நம்ம என்ன ஒரு படிப்பினை அப்படின்னா, வரதராசனார் அவர்கள் வந்து தன்னுடைய புத்தகத்துல சொல்லியிருக்கிறாங்க, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா விழிப்புணர்வோடு இருக்கணும், செம்மறியாட்டு கூட்டம் போல இருக்கக்கூடாது அப்படின்னு வரதராசனார் சொல்லியிருக்கிறார். செம்மறியாடு என்ன பண்ணும்? ஒரு செம்மறியாடு கூட்டமா போயிட்டு இருக்கும், பள்ளத்துல விழுந்துச்சுன்னா எல்லாம் சேர்ந்து போய் விழும். இன்னொன்னு வந்து அந்த அனலுக்காக வந்து ஒரு இடத்துல தீ மூட்டி வச்சிருப்பாங்க, செம்மறியாடுகள்லாம் வந்து சுத்த விடுவாங்க. அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். நம்ம யாராவது ஒருத்தங்க இடை புகுந்து அதை தடுத்தா மட்டும்தான் அது வந்து வேற பாதையை நோக்கி செல்லும். அப்படிதான் பழனி பாபா அவர்கள் சொல்றாரு, உங்கள்கிட்ட பேசுறது ஒண்ணுதான், எரும மாட்டிட்ட பேசுறது ஒண்ணுதான் அப்படின்னு. அந்த தடை ஆணையே வந்து தடை ஆணைக்கே தடை வாங்கிய ஒருவர்னா அது நம்ம பழனி பாபாய் அவர்கள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சட்டத்தில் வந்து தேர்ச்சி பெற்றிருந்தார். சட்ட புலமை, ஆங்கில புலமை, அரசியல் தெரிவு பெற்றிருந்தவர் பழனி பாபா அவர்கள். கருணாநிதி காலத்துல அவர் மேல வந்து 2 தேசிய பாதுகாப்பு சட்டம் பாயுது. அடுத்த ஜெயலலிதா காலத்துல ஒரு தேசிய பாதுகாப்பு சட்டம், நிறைய வழக்குகள். ஆனா எந்த வழக்குலையுமே ஐயா அவர்களை வந்து உள்ள வைக்க முடியல. ஒரு வழக்குல கூட அவர் வந்து உள்ள வைக்க முடியல. எல்லா வழக்குலையும் வந்து வெளியாகிறார். என்னன்னா சட்ட புலமை, அவர் மீது எந்த குற்றமும் இல்லை. ஏன் இத்தனை வந்து அவரை வந்து சிறைப்படுத்துறாங்க அப்படின்னா, அவரை மக்களுக்கு எதிரானவர், தீவிரவாதி என்பது ஒரு கட்டமைப்புகளை கொண்டுட்டு வரணுங்கிறதுனாலதான். இன்னைக்கு நம்ம சொல்றோம் இஸ்லாமியர்களுக்கு வந்து திமுக வந்து பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அன்னைக்கு அந்த கருணாநிதி ஆட்சி காலத்துல 2 முறை அவர் மீது சட்டம் பாய்ந்தது. அது அவர்கள் எதிர்த்து குரல் கொடுக்கலையே கருணாநிதி அவர்கள். எந்த வகையில திமுக வந்து இஸ்லாமியருக்கு பாதுகாப்பா இருந்தது? அதாவது தமிழ் பேரினத்தின் பிள்ளைகளாகிய இஸ்லாமியர்களை சிறுபான்மையின சொல்லாடல் கொண்டு அவர்கள் வாக்கு ஒரு அரசியல் செய்தார்களே தவிர, உறுதியாக சொல்கிறோம், அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. நாளைக்கு எங்க அண்ணன் வச்சிருக்கிறது ஒரு போராட்டம், இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து விடுதலை செய்யணும்னு போராட்டம் வச்சிருக்கிறார். இத்தனை வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இருந்த திமுக என்ன செய்தது? குறைந்தபட்சம் ஏதாவது போராட்டம் செய்திருந்தா? இல்ல. எதிர்கட்சியில இருக்கும்போது மட்டும் சிறுபான்மையினர் சிறைவாசிகளை வந்து நீங்க வந்து வெளியில விடுன்னு சொல்லி பேசுவாங்க. ஆனா ஆளுங்கட்சிக்கு வந்துட்டா இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் என்று சொன்னது இதே திமுக அரசு தான். சட்டமன்றத்தில் இருந்தா இல்லையா? சட்டமன்றத்தில் வந்து கருணாநிதி வந்து ஆட்சியில இருக்கும் போதுதான் சட்டப்பேரவை அவை குறிப்பில வந்து சிறைவாசிகளை தீவிரவாதிகள் என்று சொன்னது வந்து அவங்களோட ஆட்சியில தான். நீங்க தான் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு பாதுகாப்பா? இல்ல கேட்டோம். சரி, இஸ்லாமியர் வாக்கு வாங்கி இவ்வளவு நாள் வென்று இருக்கீங்களே, அவங்களுக்கு வந்து எத்தனை இடம் கொடுத்திருக்கீங்க? எத்தனை எம்எல்ஏ சீட் கொடுத்திருக்கீங்க? இல்ல 40 எம்பிக்கள் கடந்த நாடாளுமன்றத்தில் இருந்தீங்களே, எத்தனை இஸ்லாமியர்கள் வந்து எம்பிக்களா உள்ள போயிருக்காங்க? அப்போ வாக்கு அரசியலுக்காக மட்டுமே தான் நீங்கள் வந்து இஸ்லாமியரை பயன்படுத்தி கொள்கிறீர்கள். பெண்ணுரிமை பேசிட்டு தெரியுறீங்களே, எத்தனை பெண்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? வாக்கு சதவீதம், வாக்கு வேணும் போது மட்டும் அவர்கள் வந்து இஸ்லாமிய உறவுகள் உங்களுக்கு வேணும். ஆனா ஒரு இஸ்லாமியர் வந்து போராடி உயிரை விட்டுருக்காரு, அதை இன்னும் நீங்க கண்டுபிடிக்கல. ஒண்ணும் இல்ல, புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு சமூக ஆர்வலர் அண்ணன் ஜஃபர் அலி அங்க மணலும் கல்லும் வந்து திருடி விற்கிறாங்கன்னு சொல்லி போராடுறாரு. அவர் படுகொலை செய்யப்படுகிறார். நல்லா கேட்டுக்கங்க, அவர் படுகொலை செய்யப்படுகிறார் இந்த திமுக அரசுல தான். யாரும் வந்து அதற்கான நடவடிக்கை இன்னி வரையும் எடுக்கல. அதே புதுக்கோட்டை மாவட்டத்துல இப்ப ஒரு வடமாநிலத்தோர் வந்து ஒரு தவறு செஞ்சார். அவரு பீகார் வரையும் போயிட்டாரு. இந்த தமிழ்நாடு காவல்துறை வந்து பீகார் வரையும் போயிட்டீங்க, உங்களால கண்டுபிடிக்க முடியுது. புதுக்கோட்டையில கொலை செஞ்சவங்க உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? கேட்கலாம். இதை விட பெருங்கொடுமை என்னன்னா, நெல்லையில ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஒருவர்
எனக்கு வந்து ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காணொலியை வெளியிடாரு, எடுத்து வெளியிடாரு. அதை அரசாங்கம் பார்த்து இருந்துச்சா இல்லையா? அந்த காணொலி வெளியிட்டு கூட அவர் கொலை செய்யப்படுகிறார். அதற்கான நீதி இன்னும் கிடைக்கவே இல்லை. நீங்க தான் வந்து இஸ்லாமியருக்கு பாதுகாப்பா இருக்கீங்களா? அங்க வந்து புதுக்கோட்டையில் ஜகபர் அலி ஐயா வந்து போராடினது ஒரு இஸ்லாமியரா போராடினாரா, ஒரு சிறுபான்மையினரா போராடினாரா? இல்ல, தமிழ் மண்ணின் மனிதன் அவர் போராடினாரு. அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எதுவும் இல்லை. நீங்க என்ன மக்கள்கிட்ட சொல்லி நீங்க ஏமாத்திட்டே தெரியுறீங்க. நாங்க தான் மொழியை காத்தோம் சொல்லி மொழிப்போர் ஈகெல்லாம் நீங்க வந்து விழா எடுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? அவர்கள் படத்திட்ட போறது உங்களுக்கு முதல்ல தகுதி இருக்கா? அவர்கள் ஆத்மா உங்களை மன்னிக்குமா? மொழி நாங்க தான் வந்து மொழிப்போர் இதில் பங்கேற்று மொழியை வந்து காப்பாற்றணும், தமிழ்நாடுன்னு பேர் எடுத்துன்னு சொன்னீங்க. ஒரு பேருந்துலையாவது தமிழ்நாடு அரசு போட்டிருக்கா? போடல. போட்ட யாரு? எங்க பிள்ளைகள் வந்து போராடினாங்க. வகுப்பு வாரிய சட்டம் வந்துச்சு. அப்ப ஆலயத்தில் இருக்க நீங்க தானே அதுக்கு எதிராக போராடணும். மாவட்டம் தோறும் போராடின ஒரே கட்சி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்க என்ன பண்ணீங்க? முன்னாடி வந்து இஸ்லாமியர்கிட்ட நாங்க உங்களுக்காக தான் இருக்கோம்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன பண்ணீங்கன்னா மத்தியில இருந்து ஒரு குழு வருது இங்க இருக்கிற இஸ்லாமிய அமைப்புகள்கிட்ட கருத்து கேட்கறதுக்காக. அந்த குழுவிட்ட நீங்க யார் அனுப்புறீங்கன்னா வகுப்பு வாரிசு திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளை மட்டும் அனுப்பி நீங்க வந்து திருத்தம் செய்திருக்கலாம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறீங்க. அப்ப நீங்க பாக்குற வேலைக்கு பேர் என்ன? இதுக்கு வேற ஏதாவது வேலை செஞ்சு போயிடாமே நீங்க திமுக காரங்க. அப்ப என்ன ஒரு மொழிப்பற்று இருக்காது உனக்கு. ஏன் அப்படின்னா அவன் வந்து தமிழனே கிடையாது. தமிழனா இருந்தாலும் உங்களுக்கு வந்து மொழிப்பற்று இருக்கும். தமிழன் அல்லாதவருக்கு எப்படி மொழிப்பற்று இருக்கும்? பேருந்துல வந்துட்டு இருக்கப்போ ஒரு அக்கா பக்கத்துல வந்தாங்க. அண்ணன் பேசிட்டு வந்தேன். அண்ணன் குழுவுல செய்தி போடுங்க வந்து கொண்டிருக்கேன் அந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. இல்ல நீங்க தமிழ்லயே பேசுறீங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து வணக்கம் சொன்னா வந்து என்ன தமிழ்ல பேசுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நீ என்ன நாம் தமிழர் கட்சியா அப்படின்றாங்க. நாம் தமிழர் கட்சி நான் தமிழன். முதல்ல தமிழ்ல பேசுறதே வந்து ஒரு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு நாடு ஆயிடுச்சு பாருங்க. எப்படி இன்னொன்னு எல்லாரும் தவறா நினைச்சிட்டு இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வந்து தமிழ்ல பேசுறது அந்த மொழிக்கு மட்டும்தான், இன்னொன்னு தமிழர்களுக்கு மட்டும்தான் கிடையாது. இங்கு வாழும் அனைத்து மக்களுக்கும் எல்லா உயிர்களுக்குமானதுதான் வந்து நாம் தமிழர் கட்சி. அதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நாங்க இங்க யாருமே வாழக்கூடாதுன்னு சொல்லல, எல்லோரும் வாழலாம், நாங்கள் ஆளுறோம் அப்படின்னு தான் சொல்றோம். அதை வந்து மக்கள் வந்து உள்வாங்கிக்கணும். இந்த திமுகவின் பொய்யும் புரட்டையும் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா எம்ஜிஆர் இருக்காருங்க, எம்ஜிஆர் உங்களுக்கு தெரிஞ்சாங்க, எம்ஜிஆர் அண்ணா தூக்கிட்டு போயிட்டாரு. அவரை வச்சு அவர் அரசியல் பண்றாரு. இவங்களுக்கு ஒரு பிம்பமே இல்லை. எதை வச்சு அரசியல் பண்றது, இப்ப என்னடா பண்ணலாம், எந்த பக்கம் போறதுன்னு ஒண்ணு தெரியல. அப்போ இங்க தூக்குனதுதான் வந்து பெரியாருங்கிற ஒரு போலி பிம்பம். அதாவது கொள்ளாதது இந்திய தேசியம், இல்லாதது திராவிட தேசியம். இத சொன்னது வந்து நாங்க இல்லப்பா, இப்ப இருக்காரு இல்லையா அவங்க ஐயா சுகவி, அவர் தான் சொன்னாரு. கொள்ளாதது இந்திய தேசியம், இல்லாதது திராவிட தேசியம் அப்படின்னு. அப்ப இல்லாத திராவிட தேசியத்தை தூக்கிட்டு நீங்க இங்க தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணுவீங்க. அதை நாங்க பார்த்துட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பெண் உரிமை பேசுறீங்க, பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறோம்னு சொல்றீங்க. இப்ப டெல்டாவில் வந்து மகளிர் மாநாடு ஒண்ணு நடத்துனாங்க செங்கிப்பட்டியில. கொடுமை. இவ்வளவு பெரிய மாநாடு நடத்துறதுக்கு யாரு அப்பா விட்டு வரி பணத்துல இவ்வளவு பெரிய மாநாடு நீங்க முதல்ல நடத்துற? உங்க தாத்தா பாட்டி எதுவும் சம்பாதிச்சு எடுத்துட்டு வந்ததை வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா? அந்த மேடையில சொன்ன அனைத்துமே வந்து பொய். பெண்கள் உரிமை தொகை 1000 ரூபாய் தரேன்னு சொல்ற, எது உரிமை? அந்த கூட்டத்துல சாப்பாட்டுக்கு இல்லாம தண்ணிக்கும் பிரியாணிக்கும் பிஸ்கட் பாக்கெட்டுக்கும் வந்து எங்க பெண்களை கையெழுந்து விட்டீங்கல்ல, அது வந்து உரிமையா? இல்ல அது உரிமையான்னு கேக்குறேன். எத்தனை நாளைக்கு நீங்க ஏமாத்திட்டே இருக்க போறீங்க? ஓய்வூதிய திட்டம்னு சொல்லி ஒண்ணு அறிவிச்சாங்க. அந்த சங்கத்துல இருக்கவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டோம்னா அதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்ல, நாங்க ஒண்ணுமே சொல்லலைங்கிறாங்க. ஏன்னா என்னமா சொல்ற, உங்க சங்கம் தான் சேர்ந்து தானமா அனுமதி இது பண்ணாங்க. இல்ல ஜாக்டோ
வந்து 20-25 சங்கங்கள் இருக்கும். அதுல ஒன்றுல இருந்து ஒரு 3 சங்கங்கள் திமுகவுக்கு ஆதரவா அவங்க அதிகாரியா இருப்பாங்க, அவங்கள மட்டும் கூப்பிட்டு வச்சு அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது ஒரு விளம்பர மாடல். அடுத்த விவசாயிகள் பிரச்சனை எதுவுமே முடிக்கல, ஆனா விவசாயிகளை கூப்பிட்டு வச்சு நாங்க பொங்கல் விழா நடத்துறோம் அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்து விவசாயிகளை கொண்டுட்டு வந்து நிறுத்தி நாங்க விவசாயிகளுக்கானவர் அப்படின்னு ஏமாத்துறீங்க. விவசாயத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? கரும்பு கொள்ளையில பூச்சி காலாட போனதானே நீங்க. உங்களுக்கு விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க. இப்படி போலி வாக்குறுதியை குறித்து மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க வந்து சொல்றது அனைத்துமே வந்து மக்களை ஏமாற்றுகிற வாக்கு அரசியலுக்கானதான் தவிர உண்மையா அவர்கள் வந்து எதையுமே செய்ய போறதில்லை. இதுதான் இந்த 2018 16 உங்களுக்கு கெஞ்சணும், 2021 கெஞ்சணும். இந்த இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார் ஜன்னல்ல இருந்து கை காட்டுவோம், அக்கா தம்பி போவாத அப்படின்னு. அந்த மாதிரி கெஞ்சணும் கும்பிட்டோம், நீங்க கேட்கல. இன்னைக்கு அத்தனை போராட்டம், செவிலியர் போராட்டம், ஆசிரியர் போராட்டம், அனைத்துக்குமே வந்து போராட்டம் தான். ஆட்சி அவர்கள் கையில கொடுத்துட்டு நீங்க போராடிட்டு தான் இருக்கணும். அதனால்தான் சொல்றோம், ஒரு தூய தமிழ் தேசிய அரசியல் உங்களுக்கு வேணும். பசி பஞ்சம் லஞ்ச லாவண்யம் ஊழல் இல்லாத ஒரு அரசு வேணும்னா நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்தணும். விவசாய சின்னத்துல தான் நீங்க வாக்கு செலுத்தணும். எதிர்கால தலைமுறை பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து விவசாய சின்னத்துல தான் வாக்கு செலுத்தணும். பாருங்க, எங்க வேட்பாளர் பாருங்க, அவங்க எல்லாம் வேட்பாளர் இன்னுமே பேரம் பேசிட்டு இருப்பாங்க. எந்த கூட்டணிக்கு போகலாம், யார்கிட்ட போனா எவ்வளவு காசு கிடைக்கும் என்ன அப்படின்னு. ஆனால் எங்களாக நிறுத்தியிருக்கும் வேட்பாளர் பாருங்க, அன்று எல்லையில் நாட்டை காப்பாற்றினார் தீயவர்களிடம் இருந்து, இன்று எல்லைக்குள்ளே ஜனநாயக ரீதியில் இந்த தீயவர்களிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவதற்காக எங்கள் அண்ணன் ஆறுமுகம் அவர்கள் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறார். இவர்களை நீங்கள் ஆதரிக்க வேண்டும். இதுதான் நம்மளுக்கு கடைசி வாய்ப்பு. இதை விடுத்து வேற வாய்ப்பே இல்லை இந்த திருப்பத்தூருக்கு. நீங்க வந்து உங்க குழந்தைகளை பத்தி யோசிச்சு பாருங்க. இந்த அம்மா சொல்றாங்க, அந்த அம்மா குழந்தைகளை வச்சு நாங்க பேசிட்டு இருந்தாங்க. உங்க குழந்தைகளை, உங்க பொம்பளை பிள்ளைகளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன இந்த கஞ்சா, இந்த தண்ணி, அண்ணன் பேசினாரு, ஒரு ஈழ தமிழர் அண்ணன் பேசினாரு, கல்லுக்கடை காசுல தாண்டா கட்சி கொடி நீங்க போடான்னு சொல்லி பேசினாரு. அது எவ்வளவு உண்மை தெரியுமா? அவர் எவ்வளவு வழியோட அதை சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து நடக்கிற கிரைம் எல்லாமே சரி எதனால போதைப் பொருளால் தான் சரி. கஞ்சா, டாஸ்மாக், இது ரெண்டாலையும் தான் நடக்குது. ஒரு விபத்து நடக்குதா, போதை குற்றங்கள் நடக்கிறதே வந்து இந்த போதைப் பொருளால் நடக்குது. இதை வந்து எந்த காவல்துறை அதிகாரியாச்சும் சொல்லுவாங்களா? உண்மையே சொல்ல போறேன், இந்த போதையால நடக்கிற எல்லா ஆபத்து வழக்குகளையும் ஒன்னா சேர்க்க வேண்டியது நம்ம தமிழக அரசு தான். அக்யூஸ் நம்பர் 1 தமிழக அரசு தான். ஏன்னா அவங்க தான் வந்து டாஸ்மாகை திறந்து வச்சு நம்ம மக்களை குடிக்க வச்சு இத்தகைய கிரிமினல் இதை வந்து சொல்றாங்க. நீங்க கிரிமினல் குற்றங்கள் வந்து நிறைய பதியுது. ஆனா அதோட ரூட் காஸ், அதோட வேர் வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரியும் சொல்ல மாட்டாங்க. அது போதை பழக்கத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம வீட்டு பிள்ளைங்க கையில சகஜமா கஞ்சா புழக்கம் இருக்கு. இது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அதனால மக்களாகிய நீங்கள் தயவு செய்து சிந்திச்சு வாக்களிங்க. மீண்டும் சொல்றேன், நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அழிவு நிலையில, ஒரு விளிம்பு நிலையில தான் இருக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் வந்து நம்ம கையில தான் இருக்குது. இதை சிந்தித்து மக்கள் வந்து வாக்கு செலுத்தணும். பிள்ளை
நாங்க மனசு வச்ச நடிகர்கள் நாங்க மனசு வச்சா நாளைக்கு நீங்க சிஎம் தான் அப்படின்னு. அப்ப உனக்கு அந்த தைரியத்தை யாரு கொடுத்தது? நீனும் ஒரு பிள்ளைக்கு அம்மா தான், ஒரு பிள்ளைக்கு அம்மா தான், ஒரு பிள்ளை இறந்துருக்கிறீங்க, 41 பேர் இறந்துருக்காங்க. ஏன் வந்து அந்த பழி வந்து நம்ம பிள்ளை தலையில விழுகும். நம்ம போய் ஒரு அனுதாபம் தெரிவிச்சுட்டு வருவோம், ஒரு ஆறுதல் தெரிவிச்சுட்டு வருவோம். நீ தெரிவிக்கல. 3 மாதத்துல நீ மலேசியால போயிட்டு கூத்தடிக்கிற அப்படின்னா உன் அவசியம் உனக்கு அந்த தைரியம் எங்கேயாவது வந்துச்சு? உங்கள்கிட்ட தான் வந்துச்சு. இந்த நம்ம மக்கள் போய் தற்கொலையா பின்னாடி சுத்திட்டு இருக்காங்கல்ல, அதனால இதுங்களை நம்ம கொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம், அப்புறம் வாக்குன்னு போயிட்டோம்னா இதுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரியம் அவங்களுக்கு வந்துருக்கு. நீங்க வந்து எங்களோட எதிரி கிடையாது. அதாவது வந்து தாவைக்கால இருக்க பிள்ளைகள் வந்து எங்களோட எதிரி கிடையாது. உங்களுக்காக தான் நாங்க அரசியல் பேசுறோமே. அப்புறம் உங்களை விட்டுட்டு உங்களை திட்டி நாங்க என்ன பண்ண போறோம்? உங்களுக்கு அந்த புரிதல் இல்லைங்கிறது தான் எங்களுக்கு கவலையா இருக்கே தவிர நீங்க யாரும் எங்களுக்கு எதிரி கிடையாது. தயவு செய்து இளைஞர்கள் நீங்க தான் வந்து புரிஞ்சுக்கணும். இதை மாத்தி கொண்டுட்டு வாங்க. நீங்க வந்து அப்பா அம்மாவுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க. மீண்டும் வந்து உங்க அப்பா அம்மா உங்களுக்கு அறிவுரை சொல்ற இடத்துல நீங்க வந்து கொண்டுட்டு வந்துடாதீங்க. கூட்டம்னா ஏதாவது நடந்தாலே இன்னைக்கு யாமையில சிக்க போறோமோ அப்படின்னு சொல்லி ஒரே பதட்டமா இருக்கு. அவங்க கூட்டத்தை எடுத்தாலே அங்க இருக்கிற தலைவர்கள் கொஞ்சம் நீங்க பாருங்க, விட்டு நோக்கு நாங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு. ஆலோசனை சொல்றாப்ல என்ன ரீல்ஸ் எங்க அண்ணன் பேசினா 1 லட்சத்துக்கு மேல ரீல்ஸ் போவோம். முதலமைச்சர் பேசினா வந்து ஏதோ கொஞ்சம் ரீல்ஸ் தான் வரும். அந்த ரீல்ஸுக்கு பிறந்தவனே, லாட்டரிக்கு பிறந்தவனே, ஒரு நல்ல கொள்கையை பேசு, ஒரு கோட்பாடை பேசு. நீ என்ன கொண்டு வந்த? நாம் தமிழர் கட்சி சொல்லுதுல்ல, தூய குடிநீர், இலவச கல்வி, இலவச மருத்துவம், இதெல்லாம் நம்ம சொல்றோம். இந்த மாதிரி சொல்லு. அதை விட்டுட்டு ரீல்ஸுங்கிற இந்த செங்கோட்டையா போனதுதான் போனாரு. அம்மா ஏண்டா அங்க போய் சேர்ந்தோம் அப்படின்னு அவர் ஒரு நல்லதுதான் சொல்றாரு. விசில எடுத்துக்கிட்டு போய் முதியோர் கால ஊராத தூங்குறவங்க உருவாத நெருப்பைகள் தீக்க அடிப்பான்னு சொல்றாரு. நல்லதுதான் சொல்றாரு. அதையும் கூட புரிஞ்சுக்க தெரியாத தற்கொலை அதே மேடையில சொல்லுது. ஐயா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நாங்க அப்படிப்பட்டவங்க இல்லை, நாங்க இப்படிப்பட்டவங்க இல்லைன்னு. அப்ப நல்லா பாத்துக்கங்க. ஒரு அனுபவசாலிக்கும் வயதானவர்களுக்கும் டிவிகே மேடையில என்ன மரியாதைங்கிறத நீங்க பாத்துக்கணும். இளைஞர்களாகி நீங்களும் மக்களும் சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க. இந்த முறை மீண்டும் ஒரு முறை சொல்றோம், உங்களுக்கு இலவசமான கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமானது, நல்ல மருத்துவம், நல்ல குடிநீர். இது வேணும்னா நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் விவசாய சின்னம். நீங்க ஆதரிக்க வேண்டிய வேட்பாளர் நமது வேட்பாளர் அண்ணன் வீரா ஆறுமுகம் அவர்கள், எக்ஸ் ஆர்மி. அன்று நாட்டுக்கு சேவை செய்தவர், இன்று எல்லைக்குள் உங்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கிறார். அதனால நல்ல படித்த ஒரு வேட்பாளரை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களுக்காக இறக்கி இருக்கிறார். நாங்கள் ஒருபோதும் யாருக்கும் விலை போக மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் தற்கூரிகளோ அல்லது திராவிட மாடல்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளோ அல்ல. எங்கள் தலைவர் மேத்தகுவே பிரபாகரன் அவர்கள் வழிவந்த பிள்ளைகள் என்பதை உங்களுக்கு சொல்லி நல்ல ஆட்சி கொடுப்போம் என்ற உறுதியை அளிக்கிறோம். தயவு செய்து இந்த முறை மாற்றி வாக்கு செலுத்துங்கள். விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்துங்கள். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. அடுத்தபடியாக மாநில கொள்கை